தென்காசி நெட்டூர் கிராமத்தில் திருமண வீட்டிற்குள் புகுந்து முகமூடி அணிந்த கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இதில் 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், நெல்லை அருகே அரிவாள் வெட்டு காரணமாக 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? வணக்கம் ராஜலட்சுமி. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ளது நெட்டூர் கிராமம். இக்கிராமத்தில் உள்ள மாதாங்கோவில் தெருவில் திருமண நிகழ்ச்சி ஒன்றிற்காக நேற்று முன்தினம் இரவு அங்குள்ள இளைஞர்கள் டிஜிட்டல் பேனர் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு மது போதையில் வந்த சிலர் டிஜிட்டல் போர்டு கட்டியவர்களிடம் தகராறில் ஈடுபட்டு அடிதடியாக உருவாகியுள்ளது. அப்போது அங்கிருந்த பெரியவர்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை திருமண நிகழ்ச்சி நடந்த வீட்டின் அருகே மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கு 9 பேர் கொண்ட கும்பல் தலையில் முகமூடி அணிந்து ஹெல்மெட் அணிந்தும் வந்து கையில் அருவாள் வீச்சருவாளுடன் சாலையில் நின்றவர்களை தரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் போது மக்கள் அனைவரும் சாலையில் சிதறி அடித்து ஓடிய நிலையில் அப்பகுதியில் இருந்த பலர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த கும்பல் தாக்குதலில் அருள்மாறன் வயது 23, சந்தோஷ்குமார் வயது 21, ராயப்பன் வயது 18, மார்க் ரமேஷ் வயது 49, அமுல்ராஜ் வயது 58, மேலும் மேளம் அடிக்க வருகை தந்த ஆய்க்குடியை சேர்ந்த ராம்குமார் ஆகிய 7 பேர் வெட்டுக்காயங்களுடன் படுகாயமடைந்தனர். உடனடியாக இவர்களை ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் தீவிர சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நெட்டூர் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆலங்குளம் டிஎஸ்பி மற்றும் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக 4 குற்றவாளிகள் சேரன் மகாதேவி காவல் நிலையத்தில் சரணடைந்ததாக கூறப்படும் நிலையில் நெல்லையில் 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவத்தால் நெட்டூர் கிராமம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் நீடித்து வருகிறது. மேலும் குற்றவாளிகள் எதற்காக இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அம்பை அருகே உள்ள மன்னார் கோவில் அரசு மதுபான கடையில் மது அருந்திய போது இரு தரப்பினருக்கிடையே தகராறு ஏற்பட்டதாகவும் அதில் தாக்கப்பட்ட சிலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பதாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்குமார்.